11ஆம் வகுப்பு ஓல்டு தமிழ் பார்த்துட்டு வரோம். தொகை நூல்களில் ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறுனா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100, ஐங்குறு நூறு. 5 திணைகளை பற்றிய 500 பாடல்கள். ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள். இதோட அடி எல்லை பார்த்தீங்கன்னா 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும். 3 அடி சிற்றெல்லை, 6 அடி பேரெல்லை. நூல் வைப்பு முறை பார்த்தீங்க அப்படின்னாக்க மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுங்க. மானை குறி பார்த்து முயற்சி செய். மானை குறி பார்த்து முயற்சி செய். மானா மருதம், நெய்னா நெய்தல் வச்சுக்கோங்க. குறி பார்த்து, குறினாக்க குறிஞ்சி, பார்த்து அப்படின்னா பாலை, முயற்சி அப்படின்னா முல்லை. மானை குறி பார்த்து முயற்சி செய். அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எப்படி சொல்லுவோம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுக்கு சீனியாரிட்டி கொடுத்துக்கோங்க. குறிஞ்சினா 1, முல்லை 2, மருதம் 3, நெய்தல் 4, பாலை 5. இப்போ மருதம் எத்தனை? மருதம் 3, நெய்தல் 4, குறிஞ்சி 1, பாலை 5, முல்லை 2. 3, 4, 1, 5, 2. 3, 4, 1, 5, 2. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு திணையிலும் உள்ள 100 பாடல்களும் 10 பாடல்கள் கொண்ட 10 பகுதிகளாக தனித்தனி தலைப்புகளின் கீழ் பகுப்பட்டன. இந்த 100 பாட்டையும் 10 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. 10 பாட்டுக்கு ஒரு தலைப்பு. திருக்குறள் எப்படி 10 திருக்குறளுக்கு ஒரு தலைப்பு இருக்கிற மாதிரி இந்நூலில் உள்ள மருத திணை பாடல்களை ஓரம் போக்கியாரும். மருதம் அப்படின்னா என்ன இருக்கும்? நிலமும் நிலம் சார்ந்த பகுதியும். அப்போ நிலத்தில் வரப்பு இருக்குது. வரப்பில் 2 பேர் ஒரே டைமில் கிராஸ் பண்ண முடியாது. ஒருத்தர் ஓரமாக தான் நிற்கணும் அப்படின்னு வச்சுங்க. ஓரம் போகியார். நெய்தல் திணை பாடல்களை அம்முவனார். நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும். கடலில் மீன் பிடிக்க போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேராச்சும் போகணும். ஒருத்தர் போட்டு ஓட்டுறதுக்கு, இன்னும் 2 பேர் மீனுக்கு வலை போட்டு 2 பேர் இழுக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. குறிஞ்சி திணை பாடல்களை கபிலரும். இது நம்மளுக்கு தெரியும். குறிஞ்சினாவே கபிலர் தான். குறிஞ்சி கபிலர். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலைத்திணை பாடல்களை ஓதலாந்தையாரம். பாலை நிலத்தில் ஆந்தை தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை திணை பாடல்களை பேயனாரும். முல்லை பேய். முல்லை பூ வச்சுட்டு போனால் பேய் வரும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். மருதம் ஓரம் போகி, நெய்தல் அம்மோனார், கருதும் குறிஞ்சி கபிலன், கருதிய பாலை ஓதலாந்தை, பனிமுல்லை பேயனே நூலையோது ஐங்குறு நூறு. 5 நூறுகளையும் தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் கோச்சேரமான் யானைகட்சே மாந்தருள் சேரல் இரும்பொறை. இவர் ஒரு சேர மன்னன். இந்த சேர மன்னர்களோட பட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. இந்த பெயர்கள்லாம் யாருக்கு வருதோ இவங்கெல்லாம் சேர மன்னர்கள். பாடியோர். இப்பாடலை இயற்றியவர் கபிலர். கபிலரை புலனழுக்கற்ற அந்தநாளன் என்று புகழப்பட்டவர் கபிலர். வள்ளல் பாரியின் அவைக்கள புலவராக விளங்கியவர். பாரி மீது அளவற்ற அன்பு கொண்டவர். குறிஞ்சிப்பாட்டு, அதாவது 10 பாட்டில் குறிஞ்சிப்பாட்டு முழுவதும். ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி திணை பாடல்கள் 100. பதிற்று பத்தில் 7ஆம் பத்து. கபிலர் யாரை பற்றி பாடியிருக்கிறாரு? செல்வ கடுங்கோ வாலியாதன். வாலியாதன். கலித்தொகையில் குறிஞ்சி கலியில் உள்ள 29 பாடல்கள். இவரது பாட்டு வன்மைக்கு பழைய இலக்கண உரைகளில் உதாரணமாக காட்டப்படும் கபிலரது பாட்டு என்ற தொடரே சான்று. மஞ்சை 10.
எரிமருள் வேங்கை இருந்த தோகை இளையணி மடந்தையிற்று ஒன்று நாட இனிது செய்தனையா நுந்தை வாலியர் நன்மனை வதுவை அயர இவள் பின்னிரும் கூந்தல் மலரணிந்தோயே. கபிலர். திணை குறிஞ்சி திணை. துறை வதுவை செல்லா நின்றுளி தலைமகற்கு தோழி கூறியது. வதுவையில் தலைவிக்கு வதுவை அப்படின்னா திருமணம். மலரணிய கண்ட தோழி இவ்வாறம்படி அன்றே சூட்டினை என சொல்லிய வாராம். அதாவது தலைவன் இருக்காரு, தலைவியோட தோழி. இப்போது வதுவை அப்படின்னா திருமணம். இந்த டைமில் தலைவனோட உறவினர்கள் தலைவிக்கு மலர் சூட்டி அழகுபடுத்துகிறாங்க. இதை பார்த்த தோழி தலைவன்கிட்ட சொல்கிறாங்க, உங்களோட உறவினர் இப்போ தான் மலர் சூட்டுறாங்க. நீங்கள் ஏற்கனவே திருமணத்துக்கு முன்னாடியே தலைவியை மலர் சூட்டி அழகுபடுத்தினீர்கள் அப்படின்றது இதோட பொருள். மலர்ந்த வேங்கைக்கண் இருந்த தோகை பொன்னடி மடந்தையில் தோன்றும் நாட என்றது. தலைவனே, நின் உறவினர் இன்று தலைவிக்கு திருமணம் கருதி பூச்சூட்டி சிறப்பு செய்தனர். நீயோ அவளோடு பழகியிருந்த நாட்களிலேயே அவளுக்கு மணக்கட்கோலம் போல அழகு செய்து மகிழ்ந்திருந்தனை. இது உள்ளுரை ஓமம். அருஞ்சொற்பொருள். எரி மருள் வேங்கை, நெருப்பை ஒத்த வேங்கை மரம். மருள் அப்படின்னா ஓம உருபு. தோகை மயில். மலர்ந்த வேங்கை பொன்னிலைக்கும் அதன் கண் உள்ள தோகை மடந்தைக்கும் ஓமைகள். ஆள் அப்படின்றது அசைநிலை. அசைநிலை அப்படின்னா அது பொருள் இல்லை, ஓசை நயத்துக்காக செயலில் சேர்க்கப்படும் ஒரு சொல்லை தான் நம்ம அசைநிலைன்னு சொல்கிறோம். வதுவை அப்படின்னா திருமணம். அயர அப்படின்னா நிகழ்த்த. பின்னிரும் கூந்தல், பின்னப்பட்ட பெரிய கரிய கூந்தல். நுந்தை வாலியர் என்றது தலைவனின் பெற்றோரை வாழ்த்தியது. இஃது பயந்தோர் பழிச்சல் எனப்படும். மலரணிந்தோய் நுந்தை வாலியர் இனிது செய்தனை என்றவாறு. தோழி களவு காலத்துற்ற வருத்தத்தின் நீங்கினமை உரைத்தாள். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அவங்க காதல் செய்த காலத்தில் தோழி வருத்தப்படுறாங்க. இவர் தலைவன் திருமணம் செய்து கொள்வாரா இல்லை விற்றுவாரா அப்படின்ட்டு. இந்த இடத்துல அவர் திருமணம் செஞ்சு கொண்டதுனால அவங்களோட வருத்தம் நீங்கிடுச்சுன்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு. இருந்த தோகை. இருந்த இது பெயரெச்சம். அதாவது முன்னாடி இருக்கிற ஒரு சொல் ஒரு பெயர் சொல்லால் நிறைவு பெற்றது அப்படின்னா, அதாவது இருந்த அப்படின்றது ஒரு எச்ச சொல். இது ஒரு பெயர் சொல்லால் முழுமை பெறுகிறது பெயரெச்சம். அப்படி இல்லை ஒரு வினை சொல்லால் முழுமை பெறுகிறது அப்படின்னாக்கா அது வினையச்சம். இப்போது நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். நடந்து இது ஒரு எச்ச சொல். இது எதை போட்டாக்க முழுமையடையும்? நடந்து வந்தான் இப்படி சொன்னாக்க முழுமையடையும். அப்போ வந்தான் அப்படின்றது ஒரு வினை. அப்போது நடந்து வந்தான் அப்படின்றது வினையச்சம். இருந்த தொகை பெயரெச்சம். மருள் ஓம உருபு. இளையணி வினை தொகை. நாட அண்மை விழி. நுந்தை அப்படின்னா நும் தந்தை என்பதன் மருவுமொழி. வாலியர் வியங்கோல் வினைமுற்று. அதாவது வாலியர் அப்படின்னா அவங்க நல்லா வாழணும் அப்படின்னு அர்த்தம். நன்மனை அப்படின்னா நன்மை கூட்டல் மனை பண்புத்தொகை. இலக்கண குறிப்பு வரைக. அருகுளம் ஓங்குமலை இது ரெண்டும் பாருங்க. இதோட பகுதியை எடுத்துட்டீங்க அப்படின்னா இது முக்காலத்துக்கும் பொதுவாக வரும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வினையாக இருக்கும். இப்போது இது வினைத்தொகை. அருகுளம் ஓங்குமலை வினைத்தொகை. கடா யானை. வந்துச்சு அப்படின்னா அது செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. கலர்கால். கலலை அணிந்த கால். அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை. அப்போ இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. நிரம்பா நீலிடை. நிரம்பா இது ஈறு கெட்டிருக்கு. நிரம்பாத நீலிடை. நிரம்பா நீலிடை ஈறு கட்ட எதிர்மறை பெயரெச்சம்.
பெயரெச்சம். தொல்கவின் தொன்மை பண்புத்தொகை. வெண் மறுப்பு, இதுவும் வெண்மை, இதுவும் பண்புத்தொகை. பிரித்து புணர்ச்சி விதி தருக. நான் இப்போ பிரித்து மட்டும் சொல்கிறேன், புணர்ச்சி விதிகள் நடத்தும்போது சொல்கிறேன். உருமிடம் அப்படின்னா உரும் கூட்டல் இடம். கலர்கால், கலல் கூட்டல் கால். கோட்டுகிர், கோடு கூட்டல் உகிர். செலவயர்ந்திசின், செலவு கூட்டல் அயர்ந்திசின். பகுபத உறுப்பிலக்கணம் நான் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நடத்துகிறேன். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். கடையெழு வள்ளல்களில் ஒருவன் பேகன், வையாவி கோப்பெரும் பேகன்னு சொல்லுவோம். காண மஞ்சைக்கு கலிங்கம் நீந்தவன், அதாவது மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் பேகன். ஆட்சி பகுதி திருஆவினன்குடி, அதாவது தற்போது இருக்கும் பழனிமலை பகுதி. களிற்றி யானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 120. மணிமிடை பவளம் 180. பவளம் இதில் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது 180. பவளம் அதிகமாக ரேட் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நித்திலை கோவை 100, கோயம்புத்தூருக்கு 100 ரூபாய் டிக்கெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வைக்கு அரிய நெல்லிக்கனியை ஈந்தவன் அதியமான். உகிர் அப்படின்னா நகம், குருளை அப்படின்னா குட்டி, பினவு அப்படின்னா பெண், கேளல்னா பன்றி. ஐங்குறு நூறு திணை ஆசிரியர். மருதம் அப்படின்னா ஓரம் போகியார். நெய்தல் அம்மோவனார். குறிஞ்சி கபிலர். பாலை ஓதலாந்தையார். முல்லை பேயனார். பகுபத உறுப்பிலக்கணம். இறந்த கால இடைநிலைகள் பார்த்தீங்கன்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலைகள் கிருகின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு, இக்கு வரும். இதை ஒரே வார்த்தையாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பவக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். இதை இல்லல்லா, இல், அல், ஆ, இந்த ஒரு வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லல்லா. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என், ஏன், அல், அன், கு, டு, து, ரு. இதுவெல்லாம் படிக்கும்போது சிங்கிள் வேர்டாக படிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. என், அல்லன், கொடுத்துரு. தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் எம், ஏம், அம், ஆம், ஓம், ஓம், கும், டும், தும், ரும். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் ஐ, ஆய். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள் இர், ஈர் சொல்லுவோம், வந்தீர் அந்த மாதிரி. ஏவல் ஒருமை வினைமுற்று விகுதி ஈ. ஏவல் பன்மை வினைமுற்று விகுதி மின், செல்மின் அந்த மாதிரி சொல்லுவோம். படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் அன், ஆண். படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள் அல், ஆல், வந்தால். படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள் அர், ஆர், ப, மார். படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள் து, ரு. படற்கை பலவெண்பால் வினைமுற்று விகுதிகள் ஆ, ஆ. வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் கா, இய, இயர். தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் ஆ, உம். தெரிநிலை வினையச்ச விகுதிகள் உ, இ. த, க, இ, ப, அதாவது இத்து, இக்கு, இப்பு என்னும் 3 எழுத்துக்களுள் ஒன்றே பெரும்பாலும் சந்தியாக வரும். சந்தி வரவேண்டிய இடத்தில் புள்ளி இல்லாத எழுத்து வந்தால் அதனை சாரியை என குறிப்பிட வேண்டும். சந்தி இருக்கிற இடத்துல புள்ளி இல்லாத எழுத்து வந்துச்சுன்னா சாரியை. அன், ஆ என்னும் 2 ஒன்றே சாரியையாக வரும். இது 3 மேக்சிமம். இதுதான் சந்தியாக வர்றது இத்து, இக்கு, இப்பு. தப்பக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் சாரியாக வர்றது அன், ஆ. சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேரு அப்படின்னு சொல்லுவோம். விகுதி தனியே வராமல்
துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்து பேர். தேங்க்யூ.